சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன். அதனால விஜய் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது? எம்பாரசிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் அப்படிங்கிறது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆப்டாக இருந்துச்சு. தனியாக நம்ம பார்க்கும்போது ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்கார். படத்தில் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப மேட்சிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆடாக எதுவுமே தெரியல. ஓகே, நீங்களே சொல்கிறீங்க லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது 69ஓட அவர் வந்து கெரியரை விட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எவ்வளோ ஃபீலிங்காக மறுபடியும் ரிப்பீட்டடாக ஆமாம் அந்த மறுபடியும் மூவி போடுவாங்களே அந்த மாதிரி பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்காக எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல, அதனால நான் சப்போர்ட் தான் பண்ணுறேன். ஐம் ஹாப்பி அவங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டாங்கங்கிறதுல. ஸோ ஐம் ஹாப்பி தான். ஓகே, இருந்தாலும் படத்தில் ஒரு சீனில் வந்து விஜய் சார் வந்து எஸ்கே கிட்ட வந்து இனி இதை பார்த்துக்கோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இனி விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் எஸ்கேவோட ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த சீனை பற்றி சொல்லுங்கள். விஜய் ஃபேன், தளபதி ஃபேன், ஆல்வேஸ் தளபதி ஃபேன் தான். பட் வி சப்போர்ட் எஸ்கே அப்படி சொல்கிற மாதிரி நாங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்த வராங்களா அவங்களுக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கும் தான். தளபதி ஃபேன், ஆல்வேஸ் தளபதி ஃபேன். படம் வேறு லெவல். ஓகே, படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? பிடிச்ச சீன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக காந்தி வேறு லெவல், செம்மையாக பண்ணார். படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, காந்தி, ஜீவன். உங்களுக்கு எந்த கேரக்டர்? காந்தி தான். காந்தி சார். ஏன்னா எனக்கு வந்து காந்தி அந்த லுக் தான் பிடிச்சிருந்தது. பட் ஜீவனோட லுக் அந்த அளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது எக்ஸைட்டிங்காக இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. பட் ஐ லைவ் காந்தி லுக். படத்தில் இந்த படத்தோட அதான் நெக்ஸ்ட் ஃபிலிமோட விஜய் சார் வந்து படத்தில் இனி நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப சேடாக தான் ஃபீல் ஆகுது. பட் நம்ம என்ன பண்ணுறது, ஏதாச்சும் அவரோட விஷ் இல்லையா. எஸ்கே கிட்ட கன் கொடுத்துட்டு இனி இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி அவர் வந்து தளபதி இருக்கிற இடத்துக்கு வரலாம், அது வந்து தெரியல. இனிமே தான் பார்க்கணும் நாங்கள். அது எப்படி சொல்கிறதுனா லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னோடய ப்ளேஸை வந்து நீ எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம், எஸ்கே கண்டிப்பாக பண்ணுவார், அந்த ஹோப் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இவனோட மியூசிக் நல்லா இருக்குது. இவனோட மியூசிக் வந்து வேறு லெவல் தான். குட், நைஸ். நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீனா? அந்த ஜீவன் வர போர்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, படத்தில் இந்த கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம்னா என்னென்ன பண்ணியிருக்கேன்? விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி எனக்கு இன்னும் பெருசாக எதுவும் குறைத்து. ஓகே, அதான் அடுத்த படம் தளபதி 69ஓட படம் வந்து அவர் இனி நடிக்க மாட்டார்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. பட் அவர் டிசைட் பண்ணியிருக்காரு, பார்ப்போம் என்ன இதுன்ட்டு. கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. யுவன் சாரோட மியூசிக் எப்படி? நல்லா இருக்குது. அது எல்லோரும் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பீக் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் செலிப்ரேஷன் மூடில் தான் வந்து படம் போகுதா? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இன்னும் செலிப்ரேஷன் மோடில் தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ பிடிச்சிருக்கு படம்? நல்லா பிடிச்சிருச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. அது எல்லாரும் தலை இருக்கிறதுனால கெத்தாக இருக்குன்ற. அது ஓகே. ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து இது பண்ணிட்டாரு, சொதப்பிட்டார். டோனி வந்து தலை மாசு. ஓகே, படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இது, பிடிக்காத சீனா இது? எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. தலை டோனி வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக இப்போது எஸ்கே அவர்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்போ கன் கொடுத்துட்டு போகும்போது இனி நீ இதை பார்த்து அது வந்து கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல. அது வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. லாஸ்ட் வந்து அடுத்து பிரபுதேவா என்னன்னு அதுவும் தெரில, கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. விஜயகாந்த் சார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவனோட மியூசிக் அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, மொக்கை தான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? விஜயோட பையனை திருப்பி பார்க்குற சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பிடிக்காத சீனா கடைசியாக விஜய் அவங்க பையனை கொல்றது பிடிக்கல. ஓகே, விஜயகாந்த் சாரை காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது. சூப்பர். யுவன் சாரோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. படம் அந்த போல் இதோட நான் 4 தடவை 5 தடவை வரேன். இன்னும் அந்த ஃபயர் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது. எப்படி இந்த பாருங்க தொண்டெல்லாம் இன்னும் அப்படியே கட்டிகிட்டு இருக்கு. எப்படி சொல்ல தெரியல. தளபதி ஆல்வேஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க 4-5 வாட்டி பார்த்துறேன்ட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே பார்க்கும்போது எவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்குது தேட்டர்ஸில். கூட்டுவாங்க அதே மாதிரி தான் இருக்குது, குறைய மாட்டேங்குது. ஒருத்தரையும் அந்த வைப்பு, அந்த ரெஃபரன்ஸு, நிறைய பேரோட கேமியோலாம் எனக்கு பார்க்க இன்னும் புதுசாக தான் இருக்குது தவிர இன்னும் அந்த ஃபயர் எனக்கு இன்னும் குறையல. ஓகே, மியூசிக்கில் எப்படி? எனக்கு இவனை பற்றி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இதில்
யுவன் இதுக்கு முன்னாடி லவ் ட்ரெயில் கூட பரவாயில்ல சொல்லலாம், சரி ஸ்டார் கூட பரவாயில்ல. ஆனால் இதில் இருந்தாலும் யுவன் மியூசிக்கை என்னால் மனம் ஏற்றுக்க முடியல. ஓகே, விஜய் சார் எப்படி நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கு? தளபதி ஆக்டிங் சொல்லி ஆகணும். எப்பவுமே தளபதி தான். ஓகே, உங்களுக்கு எங்கஸ்ட் தளபதி பிடிச்சிருக்கா, இப்போ இருக்க தளபதி பிடிச்சிருக்கா? தளபதி இஸ் ஆல்வேஸே தளபதி தான். அது அவர் எப்படி இருந்தானே அவர் வந்தாலே போதுமே. படத்தில் பிடிக்காத சீன் என்ன இருக்கா? ஈவன் மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் மனம் ஏற்றுக்கலை, மற்றபடி அதான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, அதனால் அது எதுவும் தெரியல. லாஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. அதனால் அந்த லேக் அவ்வளோ பெருசாக தெரியல. அது அப்படியே கிளைமேக்ஸில் அப்படி இல்லாமல் ஸ்லோவாக போயிருந்துச்சுன்னா படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சரி, படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்பயுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அதுவும் இதே மாதிரி நல்லா இருக்கா. தளபதி வாழ்க 2026 சிஎம்மாக வர நல்லா இருக்குக்கா, உண்மையிலே செம்ம தரமாக இருக்குக்கா. எத்தனாவது வாட்டி பார்க்குறீங்க? இது வந்து நான் அஞ்சாவது வாட்டிக்கா. 5 வாட்டி பார்க்குறீங்க. ஒரு வாட்டி தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கா? அதே ஃப்ளோவில் தான் போகுதா, இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு? அப்படிலாம் இல்லவே இல்லைக்கா, எத்தனை வாட்டி வேணால் பார்ப்பேங்க்கா. என் தலைவருக்கா அவர். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த படத்தில் 2 தளபதி இருக்காங்க, யங்கஸ்ட் தளபதி, இப்போ இருக்க தளபதி. யாரை பிடிச்சிருக்கிறோம்? எனக்கு வந்து காந்தி தாங்க்கா, காந்தி ஜீவன் ரெண்டுமே பிடிக்கும்க்கா. எப்படிக்கா தளபதியை பிடிக்காம இருக்குமா? படத்தில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்? அது மாதிரிலாம் இல்லைக்கா, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே அணிலே கடவுளே அவ்வளோதான், அஜித்தே கடவுள் எல்லாம் ராங் போட்டுருக்கலாம். இல்லவே இல்லை, தீபாவளி தளபதி தான், கோட்டு தான், அவ்வளோதாங்க. தேங்க்ஸ். படம் எப்படி? படம் சூப்பராக இருக்குது. விஜய் பல விதத்தில் வந்திருக்காரு, சூப்பராக இருக்குது. அண்ணன் படம் சூப்பர், எல்லோரும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீனா எது, பிடிக்காத சீனா? ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட இது ரிமூவ் பண்ணுறது, அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் சூப்பர். பிடிக்காத சீன்? எதுவுமே பிடிக்காதுன்னு ஒன்றுமே கிடையாது. யுவன் சாரோட மியூசிக்லாம் சூப்பராக, அந்த பிஜிஎம் செம. ஓகே, படம் ரிலீஸ் ஆகியே 1 வீக் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் வந்து இன்னுமே வந்து தேட்டரில் அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ எல்லாருமே செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், எல்லாருமே எங்கெல்லாம் செகண்ட் டைம். நானும் இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன். அடுத்தது விஜய் சார் வந்து 69 நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சினிமா ஃபீல்டை விட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதான் இருக்குது. ஓகே, அதை நினைக்கும் போது என்னென்னலாம் தோணும்? ஐயோ, சாரோட டான்ஸு ஸ்டைலு எல்லாமே மிஸ்ஸிங் தான். பார்ப்போம், திரும்ப அரசியலுக்கு வந்தாலும் படம் பண்ணாங்கன்னா செம சூப்பராக இருக்கும். நாளைக்கு சங்கம் 10 o'clock ஷோ, அங்கே வாங்க, நான் என்ன ரிவ்யூன்றதை நான் அங்கே சொல்கிறேன். செம்மையா இருந்துச்சுக்கா படம், தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு எனக்கு. படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. ஒரு வாட்டி படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீலாக இருக்குது? அதே சேம் ஃபீல் தான்க்கா. ஃபர்ஸ்ட் டே FDFS எப்படி இருந்துச்சோ அதே தான், சரியாக இருக்குது படம். எத்தனை வாட்டி வேணால் போய் பார்க்கலாம். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லா சீனுமே பிடிச்சிருக்கா, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கேமியோ தாங்க அல்டிமேட், SK கேமியோ. இவனோட மியூசிக்கில் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா. ஃபோனில் பார்க்கும்போது நல்லா படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது படம். ஓகே, 2 விஜய் சார் இருக்கார்ல, உங்களுக்கு அதில் எந்த விஜய் பிடிச்சிருக்கு? எங்கஸ்டா இப்போ இருக்கவரா? வில்லன் தான், வில்லன் விஜய் தான். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது படத்தில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவனோட மியூசிக்லாம் எப்படி? இவனோட மியூசிக் ஸ்பார்க் மட்டும் ஓரளவு ஓகே, மற்றபடி மட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நிறைய கேமியோலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேமியோலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? கேமியோ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக த்ரிஷா வரது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் தலை வரும் ரொம்ப பீக் ஆகிடுச்சு, ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகியே 1 வீக் மேலே ஆகிடுச்சு, நான் ஹவுஸ்ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கு. இன்னமும் அப்படி தான் இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் டேல இருந்துச்சோ சேம் ஆஸ்வெல் அதே மாதிரி எத்தனை வாட்டி வேணால் படம் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, படத்தில் வந்து 2 விஜய் சார் இருக்காங்கல்ல, எங்கஸ்ட்டு இப்போ இருக்கவங்க, உங்களுக்கு எந்த விஜய் பிடிச்சி? எனக்கு அதில் வந்து எப்படி சொல்ல, லைக் சைக்கோ கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு அந்த இளைய தளபதி விஜய், அது சூப்பராக இருந்துச்சு. இளைய தளபதி விஜய் சூப்பராக. இனிமேல் வந்து அஜித்தே கடவுளே எல்லாம் இல்லை, அனிலே கடவுளே தான். அந்த டைலாக் தான் இனிமேல் ஃபுல்லாக அக்மார் கனில் தான் உள்ளே வந்திருக்குது, ஃபுல்லாக அக்மார் கனில். இல்லை, இப்போ அனில் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து, அதாவது நம்ம விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்த சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸுன்றாங்களே. கண்டிப்பாக்கா, டேலண்ட் இருக்குல்ல, எல்லாருக்குமே டேலண்ட் இருந்தால் அடுத்து அவ்வளோதான், தளபதிக்கு அடுத்து. ஆனால் தளபதி அடுத்த யாரும் பிடிக்க முடியாது, தளபதியே சொல்றதுனால தளபதிக்கு அடுத்து. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? கடைசியாக SK வந்த சீன் செம்மையாக இருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு தானே? ஓவராலவே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. விஜய் சாருக்கு வந்து SK கிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு இனி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதான், நான் வந்து அரசியலுக்கு போகிறேன், நீ வந்து இனிமேல் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த சீன். 2 விஜய் சார் இருக்காங்க இல்லையா, அந்த 2 விஜயில் உங்களுக்கு எந்த விஜய் சார்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்தாங்களே பையனில், ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்தாங்க காந்தி. ஆமாம், காந்தி. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது கையில் என்னது?
விஜய் 150 கொடுத்து வாங்கினோம். அந்த டப்பா ஆமாம் பாப்கார்ன் வாங்கல நாங்கள் 150 கொடுத்து வாங்கினோம். ஆமாம் லாஸ்ட் மூவிங்க எப்படிங்க? நீங்களே சொல்லிட்டீங்க லாஸ்ட் ஃபிலிம்னு. ஸோ 69ஓட ஒரு ட்ராப் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும் போது எப்படி இருக்குது? ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது. ஃபெயிலியர் ஆனால் கூட அவ்வளோ வலிக்காது, இது அவ்வளோ வலிக்குது. படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்? எல்லா சீனும் இருக்குது, எல்லாமே செமையாக இருக்குது. இளைய தளபதிக்கும் ஒரு ஃபைட் இருக்குல்ல, ஸோ அது வேறு லெவலில் இருந்தது. வேறு லெவல் கிளைமேக்ஸ் செமையாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து எஸ்கே கிட்ட வந்து விஜய் சார் வந்து கன் கொடுத்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அதுதான் கேமியோ செமையாக இருந்துச்சு. நிறைய பேர் கேமியோ வந்திருக்காங்க ஒரு மாதிரியும் வந்து. ஸோ இனிமேல் சினிமாவை இவர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரியோ லீட் பண்ணுற மாதிரியோ, ஸோ அந்த மாதிரி ஒரு மீனில் தான் சொன்ன வந்தாங்க நினைக்கிறோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்கேவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் தான்.